ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அது சிஎஸ்ஆர் யாரும் புஷ் பண்ணி கொடுன்னு பார்த்துருந்தேன். எதுவுமே வரல. அதனால் இன்றைக்கி சிஎஸ் புஷ் பண்ணலான் இருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே கிட்ட இல்லை கைஸ். அங்கே ஒரு நாக் பண்ணியாச்சு. நம்ம ஒரு கில்லு கூட இருக்கல. பரவாயில்ல, நம்ம ஸ்குவாட் எடுத்தாலும் நமக்கு 75 டேமேஜ் தான் கைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க ஆட்டத்தை. ஞான தெரியல, நேற்று நான் போட்ட வீடியோவில் யாருமே சப்போர்ட்டு கொடுக்கல. இது நல்லா இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குப்பா. நல்லா தான் இருக்கேன். பெரிய பிளேயராக இருப்போம்லையோ. புரிஞ்சிச்சு போங்க. என்னன்னு தெரியல, பிளேயிங்கே வர மாட்டேங்குது. அவனே கிளியர் பண்ணியாச்சா? ஷார்ட் கன்னு. சரி, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு சிஎஸ் புஷ் பண்ணுமா இல்லை பிஆர் புஷ் பண்ணுமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு யாருமே எந்த பதிலுமே சொல்லலை. சரி, நம்மளாம் ஒரு வீடியோ எடுத்து சிஎஸ் புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பார்த்தா 2 லைக் வந்துருந்துச்சு, 4 வியூ போயிருந்துச்சு. ஒருத்தவங்க கூட பார்க்கல. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால அப்படி தான் இருக்கும். போக போக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். டேமேஜ் வந்து எடுத்துக்குவோம். நம்ம அடுத்த ரவுண்டு பாருங்க கைஸ். அடுத்த மேட்ச் பிச்சு வந்துட்டு யார் பார்த்து நீ முடிஞ்சிச்சு. என்ன கைஸ், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட தோத்துக்கிட்டு தான் இருப்போம். என் மட்டும் போட வேணாம் நினச்சேன். இப்போ அமௌண்ட்டு போடுறதுனால அடுத்து நம்மளுக்கு ஆபத்து வர வாய்ப்புகள் இருக்குன்னு ஈகிள் எடுத்துக்குமா. அடுத்த மேட்ச் நான் டபுள் ஏடபிள்யூ எடுக்க போகிறேன். இதில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன் கைஸ். இருங்க வரேன். இந்த பீக்கில் இல்லை, அடுத்த மேட்ச்சு நான் நினைக்கிற இடம் 2 இடம் இருக்குது. அந்த இடம் வந்துச்சுன்னா சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக விளையாடலாம், நல்லா ஜெயிக்கலாம், நல்லா இதாக இருக்கும். எனிமிக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியவே தெரியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கே இருக்குது? எங்கங்க போயிட்டா?
மூணு பேர் ஊர் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கேன். கிளியரே பண்ணியாச்சா? அவ்வளோதான் போங்க. 2 கில்லு. சவுண்டு குவாலிட்டியில் நல்லா இருக்கான்னு தெரியலை. நேற்றுக்கு வந்து நான் ரொம்ப சவுண்டு கம்மியாக தான் வச்சுருந்தேன், அதிகமாக வச்சுருந்தேன். அதனால் என் வாய்ஸ் ஒழுங்காக கேட்கல. அதனால தான் வண்டிக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சுருந்தா கேட்கணும் ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கேன். 91 வந்துட்டோங்க. நம்ம கொஞ்ச நாள்ல பேரெல்லாம் நினைக்கலாம். எலிட் மாஸ்டர் எப்படி இந்த மேட்ச்சில் ஒன்று போகும், முடிஞ்சால் இன்னொரு மேட்சும் போகலாம். எப்படின்னு நான் பார்ப்பேன். ஒரு 3 மேட்ச்கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 30 நிமிஷம் 3 மேட்ச்சுக்கு அப்படின்னா ஓகேன்னு போவேன். அதேமாரி 30-40ன்னு போய்த்துனா போக மாட்டேங்க. 2 மேட்ச் ஷார்ட் கன் எடுத்துருமா. மேகு 7 கரீனா கண்டிப்பாக மேகு 7 கொடுத்துருக்கு. கரெக்டாக போச்சு கொடுக்கலது. இருந்தாலும் கன்னா என்ன இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டது நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஏதோ கொஞ்சம் இதை தான் விளையாடுவேன். எனக்கு கன்னா ஃப்ரீயாலாம் வாங்கிட்டு கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. வர்றா நீ தம்பி. ஐயோ நாக்கு யாரா குறுக்க வந்தா கடுப்பு. அவன் அடிச்சிடலாம் அவன் அடிச்சிடலாம் அவ்வளோதான். கிளியர் அவ்வளோ சூப்பர். அவங்க கிழிஞ்சிச்சு போங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறான், பாட்டு போயிடுவோடா வராங்க கைஸ். எரிச்ச கிழிச்சா நீ செம்ம போய் போலாம் பை. அவன் ரிவ்யூ பண்ணுறான் ரிவ்யூ பண்ணுறான் பை. பண்ணு செம்ம அடி பார்த்தீங்களா இல்லையா கைஸ்? யார் மரணமான அடி. வெட்டு போய் ஒரு விட்டு மூட்டு மரண அடி. மண்டை சட்டை போடுற ஏமாட்ட போற செம்மையா இருக்கே. நம்ம இந்த ஓட்டரே கூட போகும். ஏன்னா இப்போ அமௌண்ட்டு போட்டாது அவங்க எனிமையை கண்டிப்பாக வெறியாயிருக்காங்க. இவங்க கொடுக்கணுங்கிறதுக்காண்டியே இவர் மட்டுமே டார்கெட் பண்ணுவாங்க. அதான் இவருக்கூடிய பாஸ். நம்ம எப்போவுமே எக்ஸ்ரே கார்டு ஆப்பில் தான் வீடியோ இது ஷார்ட்ஸ் எல்லாமே நல்ல ஆப்பாக உங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ரே கார்டு ஆப்பை கண்டிப்பாக நல்ல ஆப்பு தான் அது. இங்கே பாய் யார் பாய் என் கூட வருது? மூணு பேர் அடிச்சுட்டு அம்மா வெரி மாஸ் கொலமாஸ் கிழிஞ்சிட்டு ஒரு கில்லு கூட அடிக்கல. அப்போலேருந்து பேரையும் பாட்டு தான் ஒரு இதாக இல்லை கைஸ். நான் இப்போ நல்லா தான் விளையாடுவேன். ஃபோனில் மொபைல் கவர் போட்டுருக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ மொபைல் கவர் போடாததுனால பிடிக்கிறதுக்கு ஒரு இதாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் எப்பவுமே மொபைல் பிளேயர் தான், ஈஸியெல்லாம் இல்லை. அப்புறமா பார்க்கலாம். யாருக்குமே நம்ம வீடியோ பிடிக்குதா இல்லைன்னு தெரியல. ஆனால் வியூவே போக மாட்டேங்குது. போனாலும் நான் 4 வியூ போகுது. அந்த 4 வியூக்குமே 4 பேர் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏனென்று ஐயோ எப்படி அடிக்கிறீங்க? அங்கே ஒருத்தர் பேக்கப் தந்துட்டு பை அடிச்சா சூப்பர் வேக கூட போயிடு. ஓகே பை குட் ஜாப். காமிக்குது எனிமிக்கு நம்ம வெடிக்கிட்டு போடுறது. நான் வெடிக்கிட்டு போடுறது இங்கே காமிக்குது பாருங்க. நானே இப்போ தான் காமிக்கிறேன். பாய் பின்னாடி எனிமி பட்டப்பில்லோடா யாரா நீங்க? ஆத்தி மயிர் மாரி அடிக்கிறான். அடிக்கலாமே பை கில்ல மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு பை ரிமீட்டரே போட்டேன்டா போங்கடா.
குளிச்சாங்க, ஒரு கில்லு கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. காலில் உட்காந்து நட்டுட்டு இருக்கோங்க, அதான் அந்த கொசு கடிக்குது. ஓ கடுப்பாகுது. இல்லை நான் இப்போ தான் ஒரு கில்லே இதை எடுத்தேன், அதுக்குள்ளே அதுவும் போய்த்தேன். இப்போ பாருங்க கைஸ், பிள்ளைங்க வரும் மாசான பிள்ளைங்க இருக்குது பாருங்க. இப்போ ஜிடிக்குங்க டஃப் கொடுக்குற மாதிரி நடக்கும். பாருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஓரளவுக்கு ஏறாவன் கடுப்பு. பட்டன்ல அந்த கவர் போனதுலேருந்து ஒழுங்கா விளையாட செத்தே போறேன்டா. நீ வந்து பின்னாடி கேட்கு நான் ஒன்றும் தெரியவே பண்ண இருக்கேன்ல, என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கவர் இதில் இருந்தது யாரா இவன் பாட்டை தண்டி இங்கே வந்து அவ்வளோ அமௌண்ட்டு போட்டு பார்ப்பேன். அது அமௌண்ட்டு போட்டு அவன் போட்டான் சரி, அதுக்கு நீ அமௌண்ட்டு போட்டீங்க. ஏடபிள்யூ எடுத்துருமா கை, என்ன டவரே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. மெசேஜ் கண்ட நேரத்தில் தான் வருங்க. சரி வீடியோவில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. நல்லா கொசு கடிக்குதுங்க, வெறுப்பாக இருக்கு. நம்மளுக்கு வேலை பேக்கப்பும் தேவை தெரியாது, நம்ம ரஷ் பிளேயர் ஆச்சு. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ போங்க. ஐயோ எங்கடா கிரியா, சத்தியமா இது கடுப்பு கைஸ். யாருமே ஒண்ணுதான் இல்லை இடம் இருக்கிறோம். எம்டன் வச்சுக்கிட்டு அதான் ட்ரிபிள் ஜிப்பு அதை வச்சுக்கிட்டு விளையாட தெரியாம மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிஞ்சிச்சு போங்க போட நீ மாதிரி பண்ணிட்டு கிழிச்சான் இவெல்லாம். சி ட்ரிபிள் ஜிப்பு வச்சுக்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 7 கொலை என்னன்னு சொல்ல டபுள் ஸ்னைப்பர் எடுத்துரும். ஐயோ ஸ்டபிளும் எடுக்க விட மாட்டேங்க. ரொம்ப லேக் ஆகுது. சி மெசேஜ் மயிறு அவ்வளோதான் கைஸ், நான் வீடியோ நிறுத்தியே வரேன். ட்ரிபிள் 9 மயிறு விழுவுப்பான். அது ஏன்னா அப்படி ஒழுங்காக டவர் இல்லை, 1.5 GB ஃபோன் தான் இருந்துச்சு, 2 GB ஃபோன் தான். அப்படியுமே டவர் கிடைக்கல, என்னன்னு தெரியல. கொஞ்சோங்க போங்க போய் போலாம் போய் 2 பேருக்கு 150, ஒருத்தர் நாக்கு. போலாம் ஈஸி. நான் பேக்கப் தரேன், போய் சூப்பர் பை, நைஸ் பை இது வரலாம் போங்க பை. வரேன் யாரு நம்ம சிங்கிள் ஏட்டம் மாசு. எப்படி கைஸ் ஹெட்செட்டு இதான் இந்த ட்ரிக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி போய் நீங்கள் அடிச்சிங்க நான் கூட ஸ்குவாட் வைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா இப்போ பார்த்தீங்கல்ல இப்போ ஈஸியாக நாக் பண்ணேன்னு அப்படி கூட ஒரு நாக்கு அடிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு 150 கொடுக்குற வரையுமே உனக்கு யார் எங்கிருந்து அடிக்கிறாங்கன்னு தெரில வேணும் தான் அடிக்கணும்னு நினச்சிருந்தான். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதனால இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் வந்து திரும்பவும் சொல்லுங்கள், திரும்பவும் கேட்குறேன், நாளைக்கு வந்து சிஎஸ்ஸா இல்லை பிஆரா புஷ் பண்ணுவேன்னு. இப்படி சொல்லலைன்னா நான் சிஎஸ் தான் புஷ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ மாஸ்டர் இதுக்கிட்ட வந்துட்டேன். ஏன்னா இப்போ குறைச்சி விட போகிறாங்க, சீசன் வருது. அதனால் எனக்கு நம்ம சிஎஸ் விளாட்லான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் மீறி சொல்லலாம் நான் ஜிஎஸ் விளையாட போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தோணுது. இதுக்குள்ளே தான் வருவாங்க. ஐயோ இவனு இதெல்லாம் விளையாடவே அடிக்கிறாமே. போடு 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 வெறி சாமி சாமி கிழிச்சான். இவன் கிழிச்சான், அவன் முடிச்சுட்டு போயிட்டான். போங்க ராயமன் பாட்டு போயிடுவோம். வெறி ஏத்துறானு கொசு வேற கடுப்பு கலப்புது. ஒரே நிமிஷங்க இல்லை வீடியோவில் உட்காந்துருக்கணும். சரி அவங்க இன்னொரு மேட்ச் மட்டும் போயிட்டு இருக்கேன். கமெண்ட் கைஸ், வேறு லைக் பண்ணலையா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையே பண்ணிக்கோங்க. 15 லைக் போகலாம் கைஸ். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லை, 100 சப்ஸ்கிரைப் இன்னும் நம்ம முக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் 50 லைக்ஸ் போகலாம் கைஸ். 15 லைக்ஸ் கோ கோ கோ. 100 சப்ஸ்கிரைப் பேரலான்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கிட்டு தான் இப்போ 2 நாளாக வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கேன். எதுவும் கிடைக்கல, பார்ப்பேன். இப்போ வீடியோவுக்கு எதுவும் ரீச் ஆகலான்னா அப்புறம் வாட்ஸ்அப் போட ஆரம்பிச்சிடுவேன். வீடியோ விட்டு லேக் ஆகிறதுக்கும் இதுமாரி லேக் ஆகிறதுக்கும் வீடியோ கிட்ட ட்ரிபிள் ஆகிறதுக்கும் நினச்சிக்கோங்க. இறங்க போய் யூஎஸ்பி தான் வச்சுருக்கோம். எங்கே இருங்கலாம் கடுப்பு. யார் அவன் 150 கொடுத்தா 110 கொடுத்து ஐயோ கடுப்பு. 110 கொடுத்து நான் நாக் பண்ணி வச்சிருப்பானா. இவன்